பூஜை நடைபெற்று மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியம் ஆன்மீக செய்தியில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் பெரிய தொண்டரொடு கூட்டு வந்தாய் அலையாள் இருவீர் மாயனது தங்கையே ஆதி கடம்போரில் வாழ்வேன் அமுதீச ஒரு பாதம் மகளா சுகபாமி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே. இல்லாமல் அம்பிகைக்கு திராவிட கானமானது சாற்றுமணியை சேவித்து விளக்கோட தீபத்துல காமிச்சுட்டு விளக்கோட திருவடியில சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாருமே எந்திரிச்சு உங்களோட இடத்துல மட்டும் நின்னுக்கோங்க. பொறுமையா எந்திரிங்க, பொறுமையா பொறுமையா பொறுமையா. எல்லாருமே எல்லாமல்ல அம்பிகைக்கு கரகோஷத்தோட ஒரு பாடலானது பாடிடலாங்களா? பாட்டோட இனிதே முடிவடைந்தது. மகாதேவிகே அம்பாலோட பாத்தீங்கன்னாக்கா ஜெய ஜெயா அப்படின்னு அம்பாலை போற்றி புகழ்ந்து சொன்னோம்னாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஜெகமங்கல தாரிணி அப்படின்னு எல்லாருமே ஜெய ஜெயான்னு சொல்லலாங்க. சொல்லும் போது ஜெயமங்கல தாரிணின்னு சொன்னோம்னா என்னன்னு சொன்னோம்? ஜெய ஜெயான்னு நல்லா சத்தமா உறக்க சொல்லுங்க. அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சந்திரெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு அசுரனையும் அம்பாளுக்கு ஜெய ஜெயா கோஷம் தான் போடுவாங்க. அது போல அம்பாள் நாங்க கோவில்ல மண்டலாபிஷேக சம்பூர்த்தி விழாவினை முடிச்சு அனுகிரகா சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிமினி சக்தியிலிருந்து அனுகிரகா சக்தியாக அம்பாள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா அனுகிரகம் சேவிக்கிற சக்தியாக உருவெடுத்த அம்பாள் ஜெயஜயா கோஷத்தோட இருமை பெற போகிறார். அலங்காரம் அம்பாளுக்கு பாடல் பாடிருக்காங்க. எல்லாருமே கட்டலாங்க. இந்த சைடு இப்படி இருக்கணும்ன்றா இல்லைங்க, எல்லாருமே கரகோஷத்தோட கட்டலாம். எல்லாருமே கைப்பற்றி பாட்டு பாடுறதுனால தவறே கிடையாது, சரிங்களா? அதனால எல்லாருமே கரகோஷத்தோட இந்த சைடுல இருந்து எல்லா சைடுலயுமே அம்பாளுக்கு இனிமைப்படுத்தும் குழுமைப்படுத்தும் விதமாக எல்லாருமே கரகோஷத்தோட இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா